ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தலைக்கறி வறுவல் எப்படி செய்கிறதுங்க நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டு தலை வந்து பார்த்திங்கன்னா 1 kg அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மூளை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மூளை வந்து கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஒரு குக்கரில் வந்து எடுத்து போட்டிருக்கேன். அதில் வரமிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில் வந்து நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாய் பொடி, நார்மல் மிளகாய் பொடி நம்ம வீட்டில் செய்வோம்லங்க, அந்த மிளகாய் பொடியும் உப்பும் நம்ம தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 4 குளில் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மேக்னைஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து நல்லா அதை மேக்னைஸ் பண்ணி வைக்கணுங்க. வச்சு அதை வந்து தேங்காய் பாலில் தான் இன்றைக்கி நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு தான் இப்போ இந்த மேக்னைஸ் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துலேயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். குக்கரில் தான் நான் பண்ணியிருக்கேன். பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தேங்காய் பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 kgக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தேங்காய் போட்டிருந்தேங்க. அது பார்த்திங்க, இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு 1 ஸ்பூனு, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி பால் எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு 3 times வந்து அரைச்சி பால் எடுக்கணுங்க. நல்லா பிழிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு 3 times அரைச்சி பால் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் அதில் ஒன்றும் வராது, வெறும் சக்கை தான் வரும். தலை வறுவல் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை நல்லா ட்ரை பண்ணி வறுவலாகவும் இதுலேயே இந்த தேங்காய் பால்லையே பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நல்லா ட்ரை பண்ணியும் பண்ணலாம். லைட்டாக ஒரு கிரேவி பதமாக செஞ்சோம்னா நம்ம சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நான்வெஜ் ஐட்டம்லேயே பார்த்திங்கன்னா தலைக்கறி தான் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த மேக்னைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதுக்குள்ளே வந்து டைரெக்டாக வந்து கீழேயே வச்சு நம்ம அந்த பாலை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து அடுப்பில் வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீளமாக தான் கீறி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டாலே போதும். ஏன்னா தலைக்கறி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 விசில் அளவுக்குமே நமக்கு விடணும். அப்படி விடும்போது அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வெந்து நல்லா கரைஞ்சிரும். நமக்கு எசன்ஸ் எல்லாம் சூப்பராக இறங்கிக்கும். பாருங்கள், இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு வச்சாச்சு. 6 விசில் விட்டு எடுக்கணுங்க. தலை வந்து நல்லா வேகணும். பொதுவாக நான்வெஜ் இந்த மட்டன்னாலே வந்து நல்லா வேக்காடு கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஃபர்தர் தலைங்கிறனால நல்லா 5லேருந்து 6 விசில் விட்டால் சூப்பராக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கு நம்ம உப்பு காரம் வந்து பத்தலை அப்படிங்கும்போது நம்ம 2வது போட்டுக்கலாம். இப்போ ஓப்பனில் வச்சு பார்த்திங்கன்னா அந்த மூளை இருக்குல்லங்க, அதை வந்து கையில் தான் நல்லா இப்படி பிசைஞ்சு உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2வது தான் இது வந்து கடைசியாக தான் பண்ணணுங்க. இது பண்ணதுக்கு கலக்கி ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes நல்லா அது பாயில் ஆகணும். பாயில் ஆகி நல்லா பாருங்கள், அப்படியே திக்காக வந்து ஒரு கிரேவி பதமாக வந்துடும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனேயே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ கருவேப்பில் மேலே போட்டாச்சு. சூப்பரான தலை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும். சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வரேன். பாருங்கள், தலை வந்து சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.